வெல்கம் என் சேனலுக்கே வணக்கம் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம கிராண்டி தான் விளையாட போகிறோம். நான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம யூடியூப் சேனலுக்காண்டே நம்ம ஒரு மைக்கை வாங்கியிருக்கோம். நம்ம என்னடா மைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு புது வகையான ஒரு மைக்கை நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம் அதில் அதாவது முன்னாடி பேசிட்டு இந்த மைக்கில் முன்னாடி இருந்த சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருந்துச்சா இல்லை இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கிராணியை பக் பண்ண போகிறோங்க. ஸோ ஐயோ இது வேறு நம்ம தட்டணுமே. ஸோ ஓகே இப்போ நம்ம இது கீழே போட்டோம் அதையும் போட்டோம். ஓகே கிராணி இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்பீடாக அதை பக் பண்ணிடலாம். ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி கிராணியை பக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு கண்ட்ரோல் வரல. என்ன கண்ட்ரோல் வரல அப்படின்னா மைக்கை வேறு கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு பேசணும், அப்புறம் விளையாடணுன்னா எப்படிங்க. ஸோ அதனால தான் என்னால் கிராணியை ஒழுங்காக பக் பண்ண முடியல. ஸோ ஃபைன் நம்ம கிராணியை பக் பண்ணிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கள் வாட்ஸுங்க எங்கே போச்சு? இங்கே தான் இருக்குது. ஏன் இது கீழே இருக்குது? ஸோ இப்போ நான் கிராணி வரும்போதே எனக்கு தெரிஞ்சிடும். வரல கிராணி. ஐயோ வந்துச்சு. ஸோ கீழே போடுறா. ஓகே இப்போ கிராணி வந்துடுச்சு. நான் இப்போ எப்படி கிராணி பக் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கணும். எப்படி பண்ணுன்னா ஸோ இப்போ இந்த பெட்டுக்கு அடியில் கீழே போகிற பட்டனை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன் அப்படி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் கிராணி பக் ஆகும். அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மைக்கில் நம்ம இனிமேல் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். ஸோ என்னோடய கடைசி வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். அதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி போட்டிருந்த லேட்டஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ இருக்க சவுண்ட் சிஸ்டமையும் போய் பாருங்கள். அப்புறம் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட நார்மல் ஸ்டோரேஜ் ப்ளேஸ்லேயே நம்ம போட்டிருக்கோம். ஓகே காய்ஸ், ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். எங்கள் பீஸ் ஆஃப் ஷார்ட் கன் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இன்றைக்கி எப்படியாவது இது பண்ணிடணுங்க, ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணியே ஆகணும். ஸோ நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் நான் ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணணும். அதாவது நான் ஒரு வேளை ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணலைன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிற பேரை நான் மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எதுக்காண்டினா என்ன சொல்கிறது, இப்போ நான் ஸ்பைடர் எஸ்கேப் அதாவது செவர் எஸ்கேப் பண்ண முடியாமல் போச்சான்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஏதோ ஒரு பேரில் நான் எடுத்துப்பேன். ஆனால் அதெல்லாம் நடக்காதுங்க. ஏன்னா நான் இன்றைக்கி ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணிடுவேன். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப ஒரு அனுபவமாக இருக்கும். ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா நான் வேறு இப்போ சேலஞ்ச் விட்டேன். ஒரு வேளை ஸ்பைடர் எஸ்கேப் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என் பேரை வேறு மாத்திரமே தெரியாமல் வாய் விட்டேனோ. ஆனால் அது நடக்காது. ஏன்னா நான் இன்றைக்கி பண்ணியே தீருவேன். அது வெரி குண்டு நான் சொல்லிகிட்ருக்கேங்க. நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? சரி ஓகே, என் மைண்டு வாய்ஸை விடுங்க. என் மைண்ட் வாய்ஸ் விட்டுலாம் நம்மளுக்கு இப்போ ஸ்பெஷல் கிக் வச்சுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு யாருமே இல்லை, டக்கு நானும் தான் இருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு மட்டும். ஸோ எங்கள் அண்ணன் இல்லை, ஃப்ரெண்டாக இல்லை, சைரஸ் இல்லை, வழக்கம் மாதிரி அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. நானும் டக்குக்கும் முடிவு பண்ணோம். வீட்டில் ஒரு படம் வருது, அதாவது ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு படம் ஓடும். ஸோ அந்த படத்தை நம்ம 2 பேரும் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங்கில் உட்காந்தா எந்த படமுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகல. எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. எந்த சேனலுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மாதிரி கேவலமாக ப்ரோக்ராம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க எங்கள் டிவியில். ஸோ அதனால சரி வா இப்போ நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்ம பேசாமல் யூடியூப் ஷூட் பண்ணிடலாமே டக்கு ஐடியா சொன்னான். ஸோ அதனால் இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் நாம். ஸோ இப்போ நம்மளுக்கு டக்கு பேசுவான்.
ஸோ கேசோலினும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணுங்க. கேசோலினை கீழே போட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா வாட் ஷல் ஐ சே, ஸோ டக்குட்டுக்குவா கூப்பிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போய் தேடலாம். அதுக்கு முன்னாடி டக்குட்டுக்குவா கூப்பிட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் அக்காவும் தான் தனியாக வீட்டில் இருக்கோம். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா எஸ்கேப் பண்ணல. ஸோ நான் வந்து இப்போவே நல்ல பேராக நான் வந்து அக்காவுக்கு வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க தான் சவால் விட்டுட்டாங்களே. இன்னைக்கு வந்து ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணலைன்னா வந்து இதாயிரும், அதாவது உங்க பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆபத்தான சேலஞ்ச் இது, நீங்களே சொல்லுங்க. ஸோ நானே ஒரு நல்ல பேரை யோசித்து வச்சிருக்கேன். அது என்னன்னா, கடைசியில சொல்றேன், இந்த வீடியோவோட எண்டில் சொல்றேன். ஸோ நம்ம நல்லா தேடிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு எதுவும் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது ஸ்பைடர் எஸ்கேப்புக்கு. ஸோ எப்படி ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணுவாங்கன்னு தெரில. அப்புறம் என்ன பேரை தான் மாற்றணும். ஸோ நீங்களும் யோசித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களால கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. அவங்க பேரே மாற்றணும். அந்த நிலைமைக்கு வர போகிறாங்க அவங்க. பாவமாக இருக்கு பார்த்தா. ஸோ ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம புக்கை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து ஆஞ்சலினா இடத்துல வந்து நம்ம புக்கை வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த புக்கை நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா, ஸோ இப்போ எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆஞ்சலினா பிளேஸில் தான் வந்து எடுத்துகிட்டு போனோம். அது ஏன்னா நம்ம நிறைய மெம்பர்ஸ் வந்து, அதாவது நிறைய பேர் இந்த கேம் விளாட்றவங்க வந்து ஆஞ்சலினா பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குல்ல. ஸோ அதனால வந்து ஆஞ்சலினா இடத்துக்கே போக மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்பைடர் எஸ்கேப் இடத்துக்கே போக மாட்டேங்கிறாங்க சில பேர். ஸோ அந்த பட்சத்தில் ஸோ வீட்டில் எஸ்கேப் பண்ணுறதுக்கான பொருளெல்லாம் உள்ளே மறைச்சி வச்சிட்டா, அதாவது ஸ்பைடர் எஸ்கேப்குள்ள அந்த ஒரு ரிச் மாதிரி இருக்கும்ல அந்த இடம், அந்த இடத்துல ஃபுல்லாக ஒழிச்சு வச்சிட்டோம்னா மக்கள் வருவாங்கல்ல, சாவாங்கல்ல, அதுக்குள்ளே அந்த ஆஞ்சலியும் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதுக்காண்டியே வந்து சில பொருளாக ஃப்ரண்ட் டோர், அப்புறம் வந்து கார் எஸ்கேப்க்கு வந்து வீட்டுக்குள்ளேயே பொருள் வச்சுருக்கணும். ஆனால் வந்து அவங்க என்ன இந்த கேமை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டோர் எஸ்கேப்புக்கும் சரி, கார் எஸ்கேப்புக்கும் சரி, எல்லாத்தையும் வந்து ஆஞ்சலினா பிளேஸில் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்கங்க. ஓகே, இப்போ வந்து ஆஞ்சலினா வந்துட்டுருக்கு. சாவி வந்து கக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஓகே, அது கண்டிப்பாக கக்கும். ஓகே ஆஞ்சலினா, சீக்கிரமா பார்ப்போம். சீக்கிரமா ஆஞ்சலினா. ஓகே, இப்போதைக்கு ஆஞ்சலினா வந்து வர மாதிரி தெரியல. ஓகே, இப்போ ஆஞ்சலினா வந்து ஸ்பைடர் கக்கிருச்சு. இப்போ ஜாலியாக போகலாம். ஏய் ஆஞ்சலினா, என்ன பண்ணுற? இது மேலே ஏறி நிற்போமா? நிற்க முடியல, நின்றுட்டேன். மறையுதேங்க. ஹலோ மறைஞ்சிருச்சு. சரி, பரவாயில்ல. ஓகே, நான் வந்து இந்த அப்டேட்டை வந்து அவ்வளவோ மோசமாக சொல்ல மாட்டேன். ரிவ்யூ தரணும்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஃப்ரண்ட்டும் கார் எஸ்கேப்கான பொருள்லாம் வீட்டுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் இதுக்குள்ளே இப்படி ஒழிச்சு வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களே பாருங்களேன். பிளே ஹவுஸ் கீக்கு தானே காக் வீல்லேருந்து வரணும். காக் வீல் எங்கே வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம போகணுமே, கொஞ்சம் பயமாக இருக்குது வருதுக்கே. ஓகே, அதே மாதிரி இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கீழே போட்டலாம். நம்ம இன்னும் பிளே ஹவுஸ் கீ கிடைக்கல. இப்போ வந்து நம்ம சூப்பராக தேடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே வந்து தெரியல. சும்மா இங்கே நம்மளுக்கு வந்து வீழ்க்குறாங்க வந்து எடுத்துகிட்டு போக மாறன்ட்டோம். ஸோ அதனால வந்து நம்ம கீழே இங்கே வந்திருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம கீழே போகலாம். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தான் எங்களை வந்து நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். ஸோ அதே மாதிரி நானும் ரொம்ப பாவம்ல, நாங்களாம் ரொம்ப பாவம்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. அப்படியே போயிடலாம். இப்போ அது இருக்காது. அப்படியே நம்ம பார்க்காம ஓடிட்டுருக்கோம். எப்படியும் ஆஞ்சலினா வந்து இருக்காது. நம்ம இதை அப்படியே சொல்லி விட்டுலாம். ஆஞ்சலினா வந்தாலும் வருமே.
ஆனால் நான் இனிமேல் ஆஞ்சலினாக்கு பயப்படவே மாட்டேங்க. ஏன்னா நான் டக்கு டிக்கு எவ்வளோ நாளும் பயப்படவே மாட்டேன். நாங்கள் ஒரு பொருள் கூட கிடைக்கல. ஓகே, இப்போ நம்ம இங்கே தேடலாம். என்ன சொல்கிறீங்க? இப்போ வந்து சுத்தமாக எனக்கு வந்து பயமே இல்லை. முன்னாடிலாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஒரு மாதிரி. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லை எனக்கு. சரி, எந்த பொருளும் கிடைக்கல. போகலாமா வேணாமா? ஓ, ஆஞ்சலினா வந்து கச்சிச்சுங்க. அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கலாமோ? ஓகே காய்ஸ், உங்களுக்கு நான் பக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி என்னன்னா வந்து ஆஞ்சலினா வந்து அப்படி போயிடுச்சு. ஸோ என்னடா ரத்தக்கரமாக இருக்குது ஃபேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னடா ரத்தக்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டே 4ல் இருக்கோம். ஆக்சுவலி இப்போ டே 4ல் இருக்கோமா, அதனால வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆக்சுவலி அப்போ என்னோட ரத்தக்கரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டே 4. ஸோ அந்த சைட்லேயே போதே. இப்போ வந்து நம்ம டே 4ல் இருக்கோம். என்ன பண்ணுறது, என் பேரை வேற மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது விட்டேன், சவால் விட்டேன். நம்ம எந்த பொருளும் கண்டுபிடிக்கல அப்படின்னா வந்து ரொம்ப பிரச்சனையாகி போயிடும். உட்டன் ஸ்டிக் வந்து அந்த ஃப்ரோசன் ஏரியாவில் இருக்குது. ஸோ அது ஆக்சுவலி அந்த சைடு போயிடுச்சு. நம்ம போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம போகலாம். நம்மளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா நம்ம போயிடலாம். ஸோ அந்த பேரலல் ரூமுக்கு நம்ம போகலாமா? ஸோ வருதா? அது அங்கிட்டு போயிடுச்சு. ஸோ நம்மளோட ட்ரிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் மறுபடியும். எப்படின்னா அது இங்கிட்ட இப்படியே நம்மளை துரத்திட்டு வரும்போது நம்ம அப்படியே இந்த சைடு ஓடி அந்த பேரலல் ரூமுக்கு போயிடலாம். அந்த பேரலல் ரூமில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம்ல அதை. ஸோ அது நம்ம அதாவது எனக்கு ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது நம்ம வேறு டே 4ல் இருக்கோங்க. டே 4ல் இருக்கோம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து என் பேரை வேற மாற்றணுமே. டே 5 ஆயிடுச்சுன்னு. ஓகே, இப்போ வந்து ஆஞ்சலினா வந்து நம்மளே பார்த்துருச்சு. அதனால இப்போ துரத்திட்டு வரப்போகுது. இங்கே மீட் இருக்குங்க. பரவாயில்ல, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம். மீட் தானே, வேறு சமயம் பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே என்ன இருக்கு போகுது? குறைஞ்சபட்சம் டோர் எஸ்கேப்கான பொருள் தான் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு நம்ம வந்து ஓகே வந்துட்டோம். பேரலல் ரூமுக்கு வந்துக்கோ. இதுக்குள்ளே எதுவுமே இல்லையே. கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன். அதுக்கு மீட்டையாச்சும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸ்பெஷல் கீயாச்சும் கொண்டு போயிருக்கலாமே. மிலன், இதுக்குள்ளே கண்டிப்பாக மாஸ்டர் கீ தாங்க இருக்கும். மாஸ்டர் கீ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளே மாஸ்டர் கீ தாங்க இருக்கும். மீட்டையாச்சும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு நம்ம நம்ம நம்பிக்கை வந்து கை விட்டுறக்கூடாது. நம்ம வந்து அப்படியே போகலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ரொம்ப பயத்தில் இருக்கோம். ஆஞ்சலினா வந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில். ஸோ ஆஞ்சலினா வந்து வரணும். அதுக்காண்டி நம்ம இப்போ மில்லனை போட்டு உடச்சிட்டு இருக்கோம்னா கீழே போட்டால் இப்போ சாதாரணமாக அதாவது நார்மலான ஒரு மில்லனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது கீழே போட்டால் டமால்னு உடஞ்சிரும். ஒரு 2 டைம்ஸ் போட்டாலே உடஞ்சிரும். ஏன் 1 டைம் கூட உடஞ்சிரும். ஆனால் கிராணி கேமில் மட்டும்தான் இந்த மில்லனை உடைக்கவே முடியாது. எத்தனை தடவை போட்டேன் நீங்களே பாருங்கள். நான் போட்டுகிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்படியே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன கமெண்ட் பண்ணணுன்னா, போன சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா இல்லை இந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு. ஒருவேளை உங்களுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக இதே வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மைக்கே யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி நம்மளோட பழைய மைக்கை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆஞ்சலினா வந்து நம்ம மில்லனை போட்டு வந்து வர வச்சிட்டோம். நம்ம எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக போகுங்க அது. ஓகே, இப்போ மறுபடியும் அது இங்கே வர வைக்கணுமா? நம்ம துரத்திட்டு வந்துச்சுன்னா இப்போ டே 5 ஆயிரும். அப்புறம் கிராணியை பக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதாயிரும். நம்ம எப்படியோ வந்துட்டோம். இப்போ இந்த மில்லனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களை நிறையா என்கரேஜ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு, லைக், ஷேர் எல்லாமே எங்களை வந்து என்கரேஜ் பண்ணா. அதையும் பண்ண மறந்துடாதீங்க. என்ன ஓவர் ஃபிட்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓவர் ஃபிட்டிங் இல்லை, நல்ல ஃபிட்டிங் தான்.
இதுக்குள்ள வெப்பன் கீ இருந்தா நல்லா இருக்கும். வெப்பன் கீ இருந்துச்சுன்னா நம்ம வேற எங்கேயோ போயிடலாம். ஓகே, நம்ம கிட்ட 2 காக்வீல் இருக்கு, ஒரு காக்வீல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்படின்னா காக்வீல் வந்து லேட்டாக வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நம்மளோட ஸ்டோரேஜ் பின் மாதிரி. இதுவுமே அப்படின்னா அது வந்து இந்த ட்ராஷ் கேன் மாதிரி ஒரு பின். இது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது ஆக்சுவலி கிராணி, நிறைய பேருக்கு வந்து கிராணியை பக் பண்ண தெரியாது. அந்த பேர் வந்து நம்ம வீடியோஸை பார்க்க மாட்டேங்கிறாங்க, எப்படி கிராணியை பக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் அவங்க பண்ணுற ஒரே ஒரு தப்பு. ஏன் காய்ஸ் நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க? இல்லை கேட்குறேன், ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பார்க்கலன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். எப்படி கிராணியை பக் பண்ண தெரியாது, சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது எங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பார்க்கலனா. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் வந்து என்னோட இது அக்ரிமெண்ட்டை மாற்றிக்கிறேன். என்னன்னு மாற்றிக்கிறேன்னா, நான் ஏதாவது ஒரு எஸ்கேப் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு கொஞ்சம் மன்னித்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம போகணும், தேடணும். இப்போ என்ன பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த நான் என்ன சொல்கிறது, நான் வந்து மித்த எஸ்கேப்புக்கான பொருளாக வந்து வச்சிட்ருக்கேன். நீங்களே வந்து பார்க்கலாம், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு குவைட் குட் பிரேக் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே காய்ஸ், நான் இப்போ வந்து நம்ம அப்போ மீட்டு பார்த்தோம்ல, ஸோ அந்த மீட்டை தான் வந்து நான் இப்போ கஷ்டப்பட்டு ஆஞ்சலினை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு மீட் எடுக்கிறதுக்கே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மீட்டை மேலே போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கீ வேறு மேலே எடுத்துகிட்டு போகணுமா? ரொம்ப பெரிய வேலைங்க. முன்னாடி ஸ்பெஷல் கீ கிடச்சும் போதே ஸ்பெஷல் கீ மேலே அப்படியே யூஸ் பண்ணியிருக்கணும். இன்னும் நம்மளுக்கு செயின் கட்டர், ரஸ்டி பேட்லாக்கி, அப்புறம் உடன் ஸ்டிக் வேணும். இந்த வீடியோக்குள்ளே நான் வந்து இதை கண்டுபிடிக்கல அப்படின்னா இதுவும் இன்னும் எனக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு பீஸ் ஆஃப் பெயிண்டிங்கை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். எப்படி ஆஞ்சலினா கடித்தாலும் கடிக்கும், அதனால நம்ம டே 6 மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் இருந்தேன். ஆனால் இந்த கேமோட ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கேயோ போச்சுங்க. ஐயோ, அந்த ஸ்பைடர் வேறு மட்டுமே, எந்த ஸ்பைடரை பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க போடு. ஸோ நான் எந்த எஸ்கேப் பண்ணாலும் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நான் ஏதோ ஒரு எஸ்கேப் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப பயமாக இருக்குது. வெப்பன் கீயே கிடைக்க மாட்டேங்குதுங்க. வெப்பன் கீக்கு என்னதான் ஆச்சு? கார் கீக்குள்ளே இருக்குமோ? அப்படி இருக்கலாம். கார் கீ எங்கே இருக்கு? ஆமாம், நம்ம ஆஞ்சலினா இடத்துல எல்லா இடத்துலையுமே தேடிட்டோம்ல, கார் கீயே இல்லை. எங்கே தான் இருக்கும்? நாங்க மருமமா. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இது, நீயாடா இதெல்லாம் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு, அதுக்குள்ளே என்ன பார்த்தாச்சு, எல்லாமே இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்பைடர் எஸ்கேப்காண்டி. என்னடா போங்காட்டமாக இதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை நம்பலாம். ஆக்சுவலி அப்போ வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க நம்ம யூடியூப் ஷூட் பண்ணி. ஸோ அதனால் வந்து நான் வந்து இதை முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, கடைசியில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து பண்ணியிருக்கேன். எஸ்ங்க, இப்போ வந்து நம்ம இதை எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ டக்கு சொன்னது வந்து நம்ம பொய்யாக்கிட்டோம். ஸோ நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம் காய்ஸ், எஸ்கேப் பண்ணிட்டோம். நம்ம கிராணியை பக் பண்ணனால கிராணியே வரலங்க, பாருங்களேன். கிராணியை பக் பண்ணாமல் விளாண்டுருந்தோம்னா கிராணியை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ வந்து நான் என் பேரை இப்போ மாற்றவும் தேவையில்ல. நான் வந்து ஃபேக்காக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களோட தப்பான முடிவு. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.